வீட்லயே ரேசர் வச்சு ஹேர் ரிமூவல் பண்றீங்களா? அப்ப நான் பண்ண இந்த ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணலன்னா, உங்க ஸ்கின் கன்ஃபார்மா டேமேஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கார்மசிலருந்து ஃபேஸ் ஹேர் ரிமூவல் ரேசர் வாங்கியிருந்தேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் ரேசர் எவர். ஃபேஸ் ஹேருக்கு தனியா, ஐப்ரோஸ்க்கு தனியா வரும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 149 அண்ட் இதோட லிங்க் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணுங்க. எதுக்காகன்னா, ஆயில் அப்ளை பண்ணா பிளேட் வந்து ஸ்மூத்தா கிளைட் ஆகும். ஸ்கின் கட், இரிட்டேஷன் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஹேர் ரிமூவ் பண்ண அப்புறம் ஜென்டில் கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஐஸ் பேக் வச்சு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்க. இது எதுக்காகன்னா, ரேசர் யூஸ் பண்ண அப்புறம் ஸ்கின் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டடா இருக்கும். ஐஸ் பேக் யூஸ் பண்றப்ப ஸ்கின் காம் ஆகும் அண்ட் ரெட்னஸும் கம்மியாகும். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்ககிட்ட கிளே மாஸ்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அத அப்ளை பண்ணலாம். இல்லன்னா டைரக்ட்டா ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கின் கேர்க்கு போயிடலாம். என்னோட ஸ்கின் கேர்ல ஃபர்ஸ்ட் வந்து சீரம், மினிமலிஸ்ட்ல இருந்து நியாசனமைட் சீரம் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன். ரேசர் யூஸ் பண்ணின அப்புறம் ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகும். டாப் லேயர் லைட்டா ரிமூவ் ஆயிடும். ஸோ சன்லைட் டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணும். அதனால சன்ஸ்கிரீன் கண்டிப்பா போடணும் டு அவாய்ட் டேனிங், இரிட்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா, ஆல் லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.